மக்களே, நம்மளோட பிளான் பேஸ்டு ஹேர் ஆயிலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு மிக மிக நன்றி. ஆஃபர்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. லாஸ்ட் வீக் நான் ஆயில் ரெடி பண்ணணும் தான். அதுக்கப்புறம் இந்த வீக் இன்னும் என்ன காய்ச்சலுக்கு தயாராகலை. இப்போ தான் மூலிகைகள் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு சிஸ்டர் வாட்ஸ்அப்பில் அக்கா நானும் சின்ன லெவலில் ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ விட்டுட்டேன். ஏன்னா உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுதுக்கா. இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் கொதிக்கிற எண்ணெய் கிட்ட நீங்கள் எப்படி நிற்கிறீங்க அப்படியெல்லாம் கேட்டிருந்தாங்க. எனக்கு எதாவது டிப்ஸ் சொல்லுங்கக்கா அப்படின்ட்டு. கண்டிப்பாங்க, இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் ஆயில் கொதிக்கும் போது கன்வெக்ஷன், கண்டக்ஷன், ரேடியேஷன் எவ்வளோ படிச்சிருக்கோம். அந்த ஹீட் நம்ம ஸ்கின் அப்படியே அப்சர்வ் பண்ணும். ஆரம்பத்தில் நீர் கடுப்புனால சும்மா மரண வேதனை. நம்மளோட ஹெர்பல் ஆயில் குளிர்ச்சி கொடுக்கறதுனால இதை டெய்லியுமே மண்டையில் வச்சு நல்லா தேய்ச்சிக்குவேன். ஒரு நாளைக்கு 2.5 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி கட்டாயம் குடிப்பேன். வாரத்தில் 4 நாள் கண்டிப்பாக இளநீ குடிச்சிருவேன். வேலைன்னு ஓடி நம்ம ஹெல்த்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. அதையும் பார்த்துட்டு உங்கள் வேலையை தொடங்குங்க சிஸ்டர். நம்மளோட ஹெர்பல் ஆயில் நீங்கள் வாட்ஸ்அப் அண்ட் வெப்சைட்டில் புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். ஸ்டே ஹெல்தி.